வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பாவக்காய் தொக்கு தான், பாவக்காய் கிரேவி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி வச்சு சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. பாவக்காயை வந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினா அப்போ தான் நம்ம வந்து கிரேவியில் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் கிரேவி சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது நமக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மூணையும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கலாம். இப்போ லைட்டாக வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பாவக்காய் வதக்கி வச்ச பாவக்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இறக்கிடலாம். இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. சூப்பர்ண்ணே.